தமிழ்நாடு எலெக்ஷன் போலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 8ல இருந்து ஒரு 9 நாள் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நிறைய கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பரப்புரையும் பார்த்தீங்கன்னா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி டிவிகே சைட்ல இருந்தா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் முக்கியமான இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போய் பிரச்சாரம், அது மட்டும் இல்லாம ரோட் ஷோவும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நேத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சைடு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில பல முக்கியமான டிவிகே சைட்ல இருந்து என்னென்ன வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் கன்னியாகுமரியிலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முந்த நாள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் சில பல முக்கியமான வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகள் சிலது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுப்பா, இது சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பல வாக்குறுதிகளும் இருந்துச்சு. ஸோ அதை பத்தினா நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். திருப்பூரும் கன்னியாகுமரியும் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு, அதாவது பாத்தீங்கன்னா 15ஆம் தேதியான இன்னைக்கு பிரச்சாரம் சென்னையில பத்தினா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னென்ன இடம்னு பாத்தீங்கன்னா டி நகர், எழும்பூர், 1000 லைட், இந்த மாதிரி முக்கியமான தொகுதிகளில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட இன்னைக்கான ஷெடியூல். நேத்து பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. திருப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்னையில இருந்தே பாத்தீங்கன்னா லைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்கிருந்தே பாத்தீங்கன்னா அங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து அங்கிருந்து அவினாசி ரோட் மூலியமா ரோட் ஷோ பண்ணி அங்கிருந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல போய் பேசுறதா தான் ஒரு ஷெடியூல். கூட்டம் சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டம். கோயம்புத்தூர்ல இருந்து ரோட் ஷோ மூலியமா இருக்கட்டும், திருப்பூர்லயும் சரி எக்கச்சக்கமான கூட்டம். ஸோ நம்ம இந்த அரசியல் களம், தமிழ்நாடு அரசியல் களத்துல இப்போ தலைவர் வராருன்னா எல்லாரும் என்னென்ன கொடுப்பாங்க? அதிகபட்சமா மனு கொடுப்பாங்க, இல்ல பாத்தீங்கன்னா புத்தகம் கொடுப்பாங்க, சால்வை கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்துல தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் கையில கிடைச்சதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க என்னன்னா பொம்மை கொடுக்குறாங்க, ஒருத்தங்க சாக்லேட் கொடுக்குறாங்க, சில பேர் திருநெல்வேலியில தர்பூசணி உள்ள தூக்கி வீசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பாத்தீங்கன்னா முடிஞ்சு திருப்பூர்ல வந்து அவர் முக்கியமான சில பல டிவிக்கு அஜெண்டாஸ் அப்படின்னு சொல்லி அவர் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த அஜெண்டாஸ் எல்லாம் திருப்பூர்ல எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நெசவாளர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அஜெண்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நெசவாளர்களுக்கு நேரடியா வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசே பாத்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் சைடு பாத்தீங்கன்னா பில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காமர்ஸ் சைடுனா நம்ம இந்த அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா டைரக்டா கவர்மெண்டே பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் கிட்ட இருந்து வாங்கி அதை பாத்தீங்கன்னா காமர்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பரா தான் இருக்கு. செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தறியிலிருந்து நெஞ்சு வர்ற துணிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஷோரூம் பாத்தீங்கன்னா அமைக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா பூமா, அடிதாஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி ஷோரூம் இருக்கும், அந்த மாதிரி தறியிலிருந்து நெய்து வர துணிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஷோரூம் பாத்தீங்கன்னா முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிலையற்ற நூல் விலை, மின்சார சுமை, இந்த மாதிரி நிறைய காரணத்தினால பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. சோ அதன் காரணமாக வருஷத்துக்கு 35,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா போடப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைத்தறிகளுக்கு 500 யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்கப்படும். விசைத்தறிகளுக்கு பாத்தீங்கன்னா 1500 யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்கப்படும் சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சோ இது இப்பதான் புதுசா பாத்தீங்கன்னா இல்ல, இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்பவுமே பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி கைத்தறிகளுக்கு பாத்தீங்கன்னா 300 யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம விசைத்தறிகளுக்கு பாத்தீங்கன்னா 1000 யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்கிரீன்ல இருக்கு. சோ அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ற விதமா கைத்தறிகளுக்கு 500 யூனிட்டும் விசைத்தறிகளுக்கு 1500 யூனிட்டும் சொல்லி சேர்த்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு. அனைத்து நெசவாளர்களுக்கும் ஆயுள் காப்பீடா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா காப்பீடு பாத்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அஜெண்டால பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் இந்த சிறு குறு தொழில் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா வராரு. அந்த டாபிக் மூலியமா அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கிரெடிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு தொழில்களுக்கு பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேபி இது பாத்தீங்கன்னா இந்த லோன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்குள்ள விவசாயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பாத்தீங்கன்னா விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் முற்றிலுமா பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு மேல எல்லாரும் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு 50% பாத்தீங்கன்னா கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட், 5 ஆண்டுகளுக்கு மேல இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல பணிபுரியிற டீச்சர்ஸ், நர்ஸ், அது மட்டும் இல்லாம ரைட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சொல்றாரு. நம்ம இப்போ பார்க்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா இதன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா பண்றாங்க. சோ இந்த ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கீமா தான்
எனக்கு தோணுது. ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு பாத்தீங்கன்னா பணம் வாங்கக்கூடாது, லஞ்சத்தை பாத்தீங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் காவல்துறைகளுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாத வருமானம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாம மறுபடியும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மாதிரி இருக்கும் சொல்லி இந்த ஒரு பாயிண்டையும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா டைமிங் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினான பாத்தீங்கன்னா இந்த மகளிர் போலீஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வராங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரத்யேகமா தனி ஓய்வு அறைகள் பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படும். அதான் பாத்தீங்கன்னா ரூம்ஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பாத்தீங்கன்னா அலகேட் பண்ணப்படும் பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்புறம் அவங்க நின்று இருக்கிற பகுதிகள் பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மொபைல் டாய்லெட் மாதிரி நீங்க போய்க்கலாம் வந்துக்கலாம் மாதிரி மொபைல் டாய்லெட், இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம ஆண்கள் சொல்ல முடியாது, பெண்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா பாத்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ இத்தனை விஷயம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அவரோட வாக்குறுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா மறுபடியும் அவர் ரோட் ஷோவும் பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா போய் பரப்புரையும் பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்ட பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கவர் பண்றதை காட்டிலும் கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு பெருசா பாத்தீங்கன்னா யாரும் கவர் பண்ண மாட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சில அமைச்சரா இருக்கட்டும், சில செகண்ட் தலைவர்களா இருக்கட்டும், அங்க பாத்தீங்கன்னா நீங்க பிரச்சாரம் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்லி நிறைய கட்சிகள் பண்ணுவாங்க. ஸோ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நேர்லயே போய் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அங்க அவர் மெயினா சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவரு இந்த வாக்குறுதிகளுக்கு ஒரு ஹெட்டிங்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அது என்ன ஹெட்டிங்னு பாத்தீங்கன்னா டிவிகே அஜெண்டாஸ் ஃபார் 21st செஞ்சுரி குட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹெட்டிங் பத்தின சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அஜெண்டாவா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா லஞ்சம் இல்லாத அனைத்து நலத்திட்டங்களும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாத்தீங்கன்னா போய் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட் பத்தின சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷன் கார்டு மாதிரி ஒரு கார்டு பாத்தீங்கன்னா அலகேட் பண்ணப்படும். அந்த கார்டுல பாத்தீங்கன்னா குடும்பத்துல என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா அந்த கார்டுல இருக்கும். இதை பாத்தீங்கன்னா யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லை, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை எப்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா ஏஐ உதவியோட பாத்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்துல இப்போ யாரும் பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பத்தி பெருசா பேச கிடையாது. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி வச்சு பேசியிருக்கிறாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணப்படும். அந்த ஆப்ல நீங்க டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் இந்த மாதிரி பத்தின எல்லா விஷயமும் நீங்க இதுல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆப் மேபி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று போய் இப்போ ஒரு பர்த் சர்டிபிகேட் எழுதி கொடுக்கறதா இருக்கட்டும், லைசன்ஸ்க்கு எழுதி கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே இந்த ஒரு ஆப் மூலமா வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அந்த ஆப்பை ஒட்டி என்ன சொல்றாருன்னா இதுல யாராச்சும் இதை குறிப்பிட்ட ஒரு விஷயத்த எந்த ஒரு ஏதாச்சும் டிலே ஆகுது அப்படின்னா அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா எல்லா சட்டமன்றத்திலும் பாத்தீங்கன்னா அலகேட் பண்ணப்படுவாங்க. அந்த பட்ஜெட் நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா இப்ப விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி 600 கோடி அப்படின்னு சொல்லி இப்படி முடிச்சிருவாங்க. பட் அந்த பட்ஜெட் எதுக்கு எவ்வளவு இப்ப விவசாயம்னா விவசாயத்துல மட்டும் இருக்காது, விவசாயத்துக்கு வர்ற சீட்ஸா இருக்கட்டும், அது கீழே போற உரங்களுக்கா இருக்கட்டும், இப்படி சொல்லி தனித்தனியா பிரியும். சோ அது எப்படி பிரியுதுன்னு நம்மளுக்கு பத்தின சொல்ல மாட்டாங்க. மேபி இது டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா இது டிரான்ஸ்பரண்டா சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் பத்தினா சொல்றாரு. இதுல விஜய் அவர்கள் சொன்னதுலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மை வெற்றி தமிழ்நாடு .in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் பத்தினா கிரியேட் செய்யப்படும். அந்த வெப்சைட்ல மாநில வளர்ச்சிக்கு நீங்களும் பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்றாருன்னா இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு அலகேட் பண்ணுது, அதாவது இந்த இடத்துல ஒரு பாலம் வரப்போகுது அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல பண்ணுவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா போலிங் மாதிரி, அதாவது இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய போலிங்ல பாத்தீங்கன்னா பண்ணுவாங்களாமா. சோ நம்ம வேணும்னா ஓகே அதை பண்ணலாம், வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ள இருக்கலாம். சோ அதையொட்டி நம்மளும் பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆப் மூலியமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா சொல்றாரு. மேபி உங்க வீட்டு பக்கத்துல எனக்கு இது வந்தா நல்லா இருக்கும், இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி உங்களுக்கு என்னென்ன ஐடியா எல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு தோணுதோ அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுல நம்மளும் பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபீட்பேக்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு. மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல நம்ம மக்கள் பத்தின மனு கொடுக்குறோம்ல, அந்த மனுவுல பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல 5 லட்சம், அந்த மனுவுல 5 லட்சம் கையெழுத்துக்கு மேல அந்த மனுவுல இருந்ததுன்னா
அந்த மனுவை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதையொட்டி சட்டமன்றத்துல தனியா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மனு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த படிக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்து சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இவரு சொன்ன மாதிரி ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இவரு சொன்ன மாதிரியே தான் இருக்கும். பட் அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆக கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 months பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டல்லா தான் போயிட்டு இருக்கு. காவலன் அப்படின்னு சொல்லி இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஆப் இம்ப்ளிமெண்ட் பண்றது பிரச்சனை இல்லை, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அது எப்படி மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் நினைக்கிறேன். சோ இந்த பிரச்சாரம் நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களோட இப்போ ஒரு ட்ரெண்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு போய் அங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்ப திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தறி நெசவு இதை பத்தின ஒரு வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. இப்ப கன்னியாகுமரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு சம்பந்தமான வாக்குறுதிகள், இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அதை பத்தின கொடுக்கறது பாத்தீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கு. பட் இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா வாக்குறுதிகளும் பாத்தீங்கன்னா வர கிடையாது. அதுவும் கூடிய சீக்கிரம் வரும் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். சோ நீங்க இந்த வாக்குறுதிகள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களோட சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.